ஆமையின் புல்லாங்குழல். ஒரு பிரேசில் நாட்டின் கதை. ஒரு ஊரில் ஒரு நதிக்கரையில் ஒரு ஆமை தன் புல்லாங்குழலில் ஒரு அருமையான பாட்டை வாசித்துக் கொண்டிருந்தது. அந்த பாட்டை கேட்டு சிங்கங்களும் யானைகளும் பட்டாம்பூச்சிகளும் பாம்புகளும் குரங்குகளும் நாட்டியமாடத் தொடங்கின. ஒரு நாள் அந்த காட்டின் வழியாக சென்ற ஒரு விவசாயி அந்த ஆமையின் புல்லாங்குழல் வாசிப்பை கேட்டு, ஆஹா, இந்த அருமையான புல்லாங்குழலின் ஒலி ஆமையுடையதா? அதன் வாசிப்பே இவ்வளவு அருமையாக இருந்தால் அதன் கறி சாப்பிட எவ்வளவு ருசியாக இருக்கும் என்று யோசித்தான். உடனே அவன், என் அருமை ஆமையே, உன்னுடைய இசைமழையில் நான் நனைந்து விட்டேன். எங்கே உன் அழகான புல்லாங்குழலை எனக்கு காட்டு என்று சொன்னான். ஆமை அவன் குரலை கேட்டு தன் வீட்டு வாசப்படியில் நின்று தன் புல்லாங்குழலை பெருமையுடன் நீட்டிக் காண்பித்தது. விவசாயியோ ஆமையின் தலை தெரிந்தவுடன் வேகமாக அதன் கழுத்தை இறுக்க பிடித்து கொண்டு அவன் வீட்டுக்கு ஓடினான். ஆமை காப்பாற்றுங்கள் என்று கூவ முயற்சி செய்தது. ஆமையின் கழுத்து பிடிபட்டு இருந்ததால் அது சத்தம் போட்டு கூவ முடியாமல் தவித்தது. ஆனால் அது கண்களை மூடிக்கொண்டு தனது புல்லாங்குழலை மட்டும் விடாமல் பிடித்து கொண்டிருந்தது. விவசாயி தன் வீட்டுக்கு வந்தவுடன் ஆமையை ஒரு கூண்டில் போட்டு அடைத்து அவனுடைய குழந்தைகளிடம், எக்காரணத்தை கொண்டும் இந்த ஆமையை யாரும் வெளியே திறந்துவிடக்கூடாது என்று எச்சரித்துவிட்டு வயலுக்கு சென்றான். குழந்தைகளும் அப்பாவின் சொல்படி வெளியே விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஆமையோ கூண்டில் அமைதியாக தான் எப்படி வெளியே வர முடியும் என்று யோசித்தது. மெதுவாக அதனுடைய புல்லாங்குழலை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தது. அதன் மென்மையான புல்லாங்குழல் இசை குழந்தைகளின் காதுகளில் விழுந்தது. நீயா இவ்வளவு அழகாக புல்லாங்குழல் வாசிக்கிறாய் என்று ஆச்சரியத்துடன் கேட்டார்கள். ஆம் என்று பெருமையாக சொல்லி ஆமை தன் வாசிப்பை தொடர்ந்தது. குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷமாக அந்த வாசிப்பை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். கடைசியில் தன் வாசிப்பை நிறுத்திவிட்டு, நான் புல்லாங்குழல் வாசிப்பதை விட நாட்டியம் இன்னும் நன்றாகவே ஆடுவேன். நீங்கள் என் நாட்டியத்தை பார்க்க வேண்டுமா என்று ஆசை காட்டியது ஆமை. தயவு செய்து நாட்டியம் ஆடிக்காட்டு என்று விவசாயியின் மகன் கெஞ்சினான். நான் புல்லாங்குழலையும் வாசித்துக் கொண்டு எப்படி நாட்டியம் ஆட வேண்டும் என்று காண்பிக்கிறேன். ஆனால் இந்த கூண்டு ரொம்ப சிறியதாக உள்ளதால் நான் இங்கு எப்படி ஆட முடியும்? நீங்கள் கூண்டின் கதவுகளை திறந்தால் என்னால் ஆடி காண்பிக்க முடியும் என்று கூறியது ஆமை. அந்த சிறுவன் கூண்டின் கதவை திறந்தான். ஆமையும் நாட்டியம் ஆடத் தொடங்கியது. குழந்தைகள் கைதட்டி ஆரவாரம் செய்து ஆமையின் நடனத்தை ஆச்சரியத்துடன் அனுபவித்தார்கள். சிறிது நேரம் கழித்து ஆமை தன் ஆட்டத்தை நிறுத்தியது. ஆமையாரே, ஆமையாரே, உங்கள் நடனத்தை நிறுத்தாதீர்கள் என்று குழந்தைகள் கெஞ்சின.
ஐயோ, ஒரே இடத்தில் இருந்து நடனமாடுவதால் என் கால்கள் துவண்டு விட்டன. கொஞ்ச தூரம் நடந்த பின் ஆடினால் கால்கள் சரியாகிவிடும் என்று ஆமை கூறியது. சரி, ஆனால் ரொம்ப தூரம் போக வேண்டாம் என்று ஒரு சிறுமி எச்சரிக்கையுடன் கூறினாள். கவலைப்பட வேண்டாம் குழந்தைகளே, நான் சிறிது தூரம் நடந்துவிட்டு திரும்பி வந்து என் நாட்டியத்தை ஆரம்பிக்கிறேன். நீங்கள் எல்லாம் இங்கேயே இருங்கள் என்று கூறி ஆமை மெல்ல நகரத் தொடங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக காட்டை நெருங்கியவுடன் ஆமை அவசர அவசரமாக அதன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தது. அதற்கு பிறகு அந்த புத்திசாலி ஆமை யார் கண்களிலும் தென்படவில்லை. ஆனால் அக்காட்டில் யாராவது கூர்ந்து தன் இரு செவிகளையும் தீட்டினால் ஆமையாரின் இனிமையான புல்லாங்குழல் இசையை இன்றும் கேட்கலாம்.